13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நீலகிரி வணிகர் சங்க பேரமைப்பு நடத்திய முழு கடையடைப்பு போராட்டத்தால் மாவட்டத்திற்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் அம்மா உணவகம் மற்றும் போலீஸ் கேண்டீன் போன்றவற்றில் குவிந்தனர். பலருக்கு உணவு கிடைக்காமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தங்கும் விடுதி கிடைக்காமல் இருசக்கர வாகனத்தின் மேல் படுத்து உறங்கியதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக மாவட்ட வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் ஃபாரூக் தெரிவித்துள்ளார். இதில் ஆக்கப்பூர்வமான பதில் கிடைக்கும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று நடந்த முழு அடைப்பின் காரணமாக சுற்றுலா பயணிகள் உணவின்றியும் தங்கும் விடுதியின்றியும் தவித்ததற்காக வருத்தம் தெரிவிப்பதாக நீலகிரி வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் ஃபாரூக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய பந்தானது முழு வெற்றி பெற்றது. அதற்கு எல்லா அமைப்புகளுக்கும் நான் மிகுந்த நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் நடந்த பிரச்சனைகளை உடனடியாக நமது ஆட்சித்தலைவர் அவர்கள் எடுத்து சென்றிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அதனால் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறோம். அதனால் அடிப்படை தேவைகள் உணவு கிடைக்கல, குறிப்பாக டூரிஸ்ட் மக்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லா இடத்துலையும் 2ஆம் தேதி தயவு செஞ்சு சுற்றுலா பயணிகள் யாரும் நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டாம், அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்காது, கடைகள் நிறுவனங்கள் இயங்காது அப்படின்றத பதிவு செஞ்சுருந்தோம். குறிப்பாக கர்நாடகாவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தோம், கேரளாவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தோம். இது எல்லாம் தாண்டி கூடி நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா கூட்டம் இருந்துச்சு. அந்த சுற்றுலா பயணிகள் துன்புறுத்தப்படணும் இல்லை அவங்க கஷ்டப்படணுங்கிறது எங்கள் நோக்கம் அல்ல. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்காக மிகுந்த வருத்தத்தை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு. எங்களுடைய இந்த இ-பாஸ் மட்டுமல்லாது 13 அம்ச கோரிக்கைகளையும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு முன் வச்சிருக்கோம். நாங்கள் படிப்படியாக அவங்க 10 நாள் டைம் கேட்டிருக்காங்க, படிப்படியாக அது நிறைவேற்றி தரேன் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆட்சித்தலைவர் அவர்கள் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் மனமாற நம்புகிறோம். The Big Shop, a shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.